வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக சி தரணி. புதுச்சேரி அரியாங்குப்பத்தில் உள்ள சீக்கியர் கோவிலில் நடைபெற்ற சிறப்பு பூஜை. துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் வழிபாடு. குடும்ப வளர்ச்சியை மட்டும் நோக்கமாக கொண்டு செயல்படும் திமுகவினருக்கு மக்களை பற்றி எந்த கவலையும் இல்லை. எல்ஜேகே ஜோஸ் சார்லஸ் மார்டின் குற்றச்சாட்டு. புதுச்சேரி அடுத்த ஆரோவில் ஆதிசக்தி கலாச்சார மையத்தில் நிறுவனர் வீணாபாணி நினைவாக நடைபெற்று வரும் கலை விழாவில் ஆதிசக்தி கலைக்குழுவினரின் விமன் ஆர் நாட் டு பி என்ற தலைப்பிலான நாடகம் வெளிநாட்டினர் உட்பட அனைவரையும் வெகுவாக கவர்ந்தது. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி அரியாங்குப்பம் குருநானக் தேவ் குருத்வாரா சீக்கியர் கோவிலில் நடந்த சிறப்பு வழிபாட்டில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் கலந்து கொண்டார். புதுச்சேரி அரியாங்குப்பத்தில் குருநானக் தேவ் குருத்வாரா சீக்கியர் கோவில் உள்ளது. இந்த கோவிலில் நேற்று பஞ்சாப் மாநில புத்தாண்டையொட்டி நேற்று மதியம் சுவாமிக்கு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. சிறப்பு விருந்தினராக துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் வழிபாட்டில் கலந்து கொண்டார். நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் கொம்யூன் ஆணையர் விநாயகமூர்த்தி, சீக்கிய மதத்தை சார்ந்தவர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து மதியம் பஞ்சாப் மாநில பாரம்பரிய முறைப்படி உணவு வழங்கப்பட்டது. குடும்ப வளர்ச்சியை மட்டும் நோக்கமாக கொண்டு செயல்படும் திமுகவினருக்கு மக்களை பற்றி எந்த கவலையும் இல்லை என லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் குற்றம் சாட்டியுள்ளார். லால்குடி தொகுதி அதிமுக வேட்பாளரும் தனது தாயுமான லீமா ரோஸ் மார்டினை ஆதரித்து நன்னிமங்கலம் மாதா கோவில் தெருவில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். அங்குள்ள புனித ஜெபமாலை மாதா ஆலயத்தில் மெழுகுவர்த்தி ஏற்றி பிரார்த்தனை செய்த அவர் பின்னர் பொதுமக்களுடன் கலந்துரையாடினார். லால்குடி தொகுதியில் எந்த ஒரு அடிப்படை வசதிகளையும் திமுக அரசு செய்து கொடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டிய அவர் இளைஞர்களை போதைக்கு அடிமையாக்கி அதன் மூலம் திமுக அரசு வருவாய் ஈட்டுவதாக புகார் கூறினார். தீய சக்தியான திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்ற அதிமுகவுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட ஜோஸ் சார்லஸ் மார்டின் தமிழகத்தில் அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்றும் தொகுதியில் தொழிற்சாலைகள் கொண்டுவரப்படும் எனவும் வேளாண்மைக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும் எனவும் வாக்குறுதி அளித்தார். திமுகவினருக்கு மக்களை பற்றி எந்த கவலையும் இல்லை எனவும் அவர் பேசினார். இந்த நிகழ்வின் போது புதுவை பாஜக சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட்ஸ் ஜான்குமார் உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலர் உடன் இருந்தனர். புதுச்சேரி அடுத்த ஆரோவில் ஆதிசக்தி கலாச்சார மையத்தில் நிறுவனர் வீணாபாணி நினைவாக நடைபெற்று வரும் கலை விழாவில் ஆதிசக்தி கலைக்குழுவினரின் விமன் ஆர் நாட் டு பி என்ற தலைப்பிலான நாடகம் வெளிநாட்டினர் உட்பட அனைவரையும் வெகுவாக கவர்ந்தது. புதுச்சேரி ஆரோவிலில் ஆதிசக்தி கலாச்சார மையத்தை நிறுவிய வீணாபாணி நினைவாக ஆதிசக்தியின் கலை இயக்குனர் வினய்குமார், ஆதிசக்தி நிர்வாக அரங்காவலர் நிம்மி ரஃபேல் ஆகியோர் ஏற்பாட்டில் நடைபெற்று வரும் கலை விழாவில் இசை மற்றும் நாடகங்கள் நடைபெற்று வருகிறது. இதில் இன்றைய நாள் நிகழ்வில் ஆதிசக்தி கலைக்குழுவினரின் விமன் ஆர் நாட் டு பி என்ற தலைப்பிலான நாடகம் நடைபெற்றது. ஆம்லெட் தன்னை மதிக்க மறுக்கும் ஒரு உலகில் துக்கம், சந்தேகம், கோபம் மற்றும் எதிர்ப்பு ஆகியவற்றிற்கு மத்தியில் பயணிக்கும் ஒரு பெண்ணின் சூழ்நிலை குறித்து அழகாக அரங்கேற்றப்பட்ட இந்த நாடகம் அனைவரையும் கவர்ந்தது. ஆதிசக்தியின் கலை இயக்குனர் வினய்குமார் எழுதி இயக்கி நடித்த இந்த நாடகத்தில் ஆதிசக்தி நிர்வாக அரங்காவலர் நிம்மி ரஃபேல் மற்றும் கலைஞர்கள் பலர் தங்களின் நடிப்பை வெளிப்படுத்தினர். இதில் புதுச்சேரி மட்டுமல்லாமல் வெளிநாடுகளில் இருந்து 100க்கும் மேற்பட்ட பார்வையாளர்கள், கலைஞர்கள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை கண்டு ரசித்தனர். சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக தங்களின் நடிப்பு திறமை மூலம் ரசிகர்களை ரசிக்க வைத்தனர். நிகழ்ச்சி முடிந்ததும் பார்வையாளர்கள் கைத்தட்டி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி உற்சாகமடைந்தனர். புதுச்சேரி கிரிக்கெட் சங்கத்தின் தலைவராக ஜோஸ் சார்லஸ் மார்டின் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக புதுச்சேரி கிரிக்கெட் சங்கத்தின் செயலாளர் பாபு தெரிவித்துள்ளார். லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களின் அறிவுறுத்தலின்படி புதுச்சேரி கிரிக்கெட் சங்கத்தின் செயலாளர் பாபு செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர் புதுச்சேரி கிரிக்கெட் சங்கத்தின் பொதுக்குழு கூட்டத்தில் ஒருமனதாக லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் புதுச்சேரி கிரிக்கெட் சங்கத்தின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் எனவும்
புதுச்சேரியில் கிரிக்கெட் விளையாட்டை மீண்டும் வலுப்படுத்துவது எங்கள் முதன்மை இலக்காகும். குறிப்பாக இம்மண்ணின் இளைஞர்களுக்கு கிரிக்கெட் விளையாடும் உரிமையை சட்ட ரீதியாகவும் அமைப்பு ரீதியாகவும் உறுதி செய்வதில் எங்கள் நிர்வாகம் முழுமையாக செயல்படும். புதுச்சேரி இளைஞர்களின் திறமைகளை உலக அளவில் எடுத்துச் செல்லும் வகையில் தரமான பயிற்சி மையங்கள், போட்டி வாய்ப்புகள் மற்றும் உலக தரம் வாய்ந்த மைதானங்களை உருவாக்கும் முயற்சிகள் உடனடியாக தொடங்கப்பட்டுள்ளன. 58 ஆண்டுகால பாரம்பரியமும் பெருமையும் கொண்ட இந்த சங்கத்தை மேலும் வலுப்படுத்தி BCCI உடன் இணைந்து புதுச்சேரியில் தரமான கிரிக்கெட் வளர்ச்சியை கொண்டு வர உறுதி பூண்டுள்ளோம். இதன் மூலம் இம்மண்ணின் திறமையான இளைஞர்கள் விளையாட்டுத் துறையில் ஜொலிக்க தேவையான அனைத்து முன்னேற்பாடுகளும் இந்த நிமிடம் முதல் தொடங்கப்பட்டுள்ளன. நாம் ஒற்றுமையுடன் செயல்பட்டால் இழந்த உரிமைகளை மீட்டெடுத்து புதுச்சேரி கிரிக்கெட்டை புதிய வளர்ச்சிக்கு கொண்டு செல்ல முடியும் என்ற உறுதியும் நம்பிக்கையும் எங்களிடம் உள்ளது. இதன் முதற்கட்டமாக புதுச்சேரி பிரீமியர் லீக் மற்றும் லீக் போட்டிகள் விரைவில் தொடங்கப்பட உள்ளன. இந்த போட்டிகள் உள்ளூர் திறமையாளர்களுக்கு தங்கள் திறமையை வெளிப்படுத்தும் மிகப்பெரிய மேடையாக அமையும் என்றார். இந்த சந்திப்பில் பொருளாளர் துரைசாமி, துணைத் தலைவர் கலியமூர்த்தி, இணை செயலாளர் மைக்கேல் மற்றும் கட்டுப்பாட்டு மேற்பார்வையாளர் அரவிந்த் ஆகியோர் உடனிருந்தனர். புதுச்சேரி பள்ளி கல்வித்துறையின் சார்பாக 2025-26 கல்வியாண்டிற்கான வட்டார விளையாட்டுப் போட்டிகள் ஏம்பலம் PM ஸ்ரீ மறைமலை அடிகள் அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவ மாணவிகள் 370க்கும் மேற்பட்ட பரிசுகளை பெற்று சாதனை படைத்துள்ளனர். புதுவை பள்ளி கல்வித்துறையின் சார்பாக 2025-26 கல்வியாண்டிற்கான வட்டார விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றன. 3ஆம் வட்டத்திற்கான வட்டார விளையாட்டுப் போட்டியில் PM ஸ்ரீ மறைமலை அடிகள் மேல்நிலைப்பள்ளி ஏம்பலம் ஹாக்கி, கோகோ, கபடி, கைப்பந்து, பேஸ்கெட்பால், பூப்பந்து, யோகா, சதுரங்கம், தடகளம் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகளில் கலந்து கொண்டு 214 முதல் பரிசு உட்பட 372 பரிசுகளை பெற்று தொடர்ந்து 2வது முறையாக இந்த வரலாற்று சாதனையை நிகழ்த்தியுள்ளது. அதனைத் தொடர்ந்து மாநில அளவில் நடைபெற்ற போட்டிகளிலும் இந்த பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு பரிசுகளை பெற்று சாதனை படைத்தனர். மேலும் அகில இந்திய பள்ளிகளுக்கு இடையே நடைபெறும் பல்வேறு போட்டிகளில் புதுவை மாநில பள்ளிகளின் சார்பாக கலந்து கொண்டனர். வட்டார விளையாட்டுப் போட்டி, மாநில அளவிலான போட்டி, தேசிய போட்டி, அகில இந்திய பள்ளிகளுக்கு இடையிலான தேசிய போட்டி, வருடாந்திர விளையாட்டுப் போட்டி ஆகிய போட்டிகளில் கலந்து கொண்டு சாதனை படைத்த வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசு வழங்கும் நிகழ்ச்சி ஐம்பெரும் விழாவாக பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பள்ளியின் உடற்கல்வி ஆசிரியை ராஜராஜேஸ்வரி வரவேற்புரை வழங்கினார். உடற்கல்வி விரிவுரையாளர் முனைவர் பழனி ஆண்டறிக்கை வாசித்து நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் பள்ளியின் துணை முதல்வர் மகாலட்சுமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி சாதனை படைத்த வெற்றி பெற்ற மாணவ செல்வங்களுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினார். நிகழ்ச்சியில் பள்ளியின் விரிவுரையாளர்கள், ஆசிரியர் பெருமக்கள், மாணவ மாணவிகள், அலுவலக ஊழியர்கள் அனைவரும் கலந்து கொண்டனர். விழாவின் இறுதியாக உடற்கல்வி ஆசிரியை சந்தோஷி நன்றியுரை வழங்கினார். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். ஜோசாலுகாஸில் இயர் எண்ட் சேல் வந்தாச்சு. தங்க நகைகளுக்கான சேதார கட்டணத்தில் பிளாட் 50% தள்ளுபடி பெறுங்கள். இப்பவே ஷாப்பிங் செய்யுங்க. ஜோசாலுகாஸில் இயர் எண்ட் சேல் வந்தாச்சு. தங்க நகைகளுக்கான சேதார கட்டணத்தில் பிளாட் 50% தள்ளுபடி பெறுங்கள். இப்பவே ஷாப்பிங் செய்யுங்க. செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதிக்கு உட்பட்ட கவிக்குயில் நகர் அருகில் உள்ள சுந்தரமூர்த்தி நகர், முத்துரங்க செட்டி நகர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ புத்து கருமாரியம்மன் ஆலயத்தின் மகா கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட கவிக்குயில் நகர் அருகில் உள்ள சுந்தரமூர்த்தி நகர், முத்துரங்க செட்டி நகர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ புத்து கருமாரியம்மன் ஆலயத்தின் மகா கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. இந்த விழாவை முன்னிட்டு கடந்த சில நாட்களாக யாகசாலை பூஜைகள், கலச ஸ்தாபனம், ஹோமங்கள் உள்ளிட்ட பல்வேறு வைபவங்கள் நடைபெற்றன. கும்பாபிஷேக தினமான அதிகாலை முதலே வேத மந்திரங்கள் முழங்க யாகசாலையில் புனித நீர் பூஜிக்கப்பட்டு பின்னர் கோபுர கலசங்களுக்கு அந்த புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர். தொடர்ந்து சிறப்பு அபிஷேக, அலங்காரம் மற்றும் தீப ஆராதனை நடைபெற்றது. பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. உள்ளூர் மக்கள், ஆலய நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் இணைந்து விழாவை சிறப்பாக நடத்தினர். அந்த பகுதி முழுவதும் விழா கோலம் பூண்டு காணப்பட்டது. அட்சய திருதியை நாளையொட்டி புதுச்சேரி ஜோஸ் ஆலுகாஸ் நகை கடையில் வாடிக்கையாளர்களுக்கு பல்வேறு
சலுகைகளை அறிவித்துள்ளது. அட்சய திருதியை நாளன்று தங்க நகை வாங்குவதில் இப்போதெல்லாம் பொதுமக்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். அதற்கேற்ப தங்க நகை கடைகளும் பல்வேறு சலுகைகளை அறிவித்து வருகிறது. அந்த வகையில் புதுச்சேரி ஜோசாலுகாஸ் நகை மாளிகை வாடிக்கையாளர்களுக்கு சலுகைகளை வழங்கியுள்ளது. மேலும் அட்சய திருதியை நாளையொட்டி பல்வேறு டிசைன்களில் ஏராளமான நகைகள் விற்பனை செய்யப்படுவதால் வாடிக்கையாளர்கள் தங்க நகைகள் வாங்குவதற்கு ஜோசாலுகாஸ் நகை மாளிகையை தேடி வந்த வண்ணம் உள்ளனர். இயக்கத்தின் நிறுவனர் கவிமணி இரா ராஜாவின் சிறப்புமிகு பணியினை பாராட்டி செம்பனி செம்மல் விருது வழங்கப்பட்டது. புதுவை தமிழ் கலை மன்றம் புதுவை தமிழ்ச்சங்கத்தில் நடத்திய 6 சில்வன் அரங்க சரங்கள் நூல் வெளியீட்டு விழாவில் மக்களின் விழிப்புணர்வுக்காகவும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்காகவும் கடந்த 20 ஆண்டுகளுக்கும் மேலாக தொடர்ந்து தொண்டாற்றி வரும் கலாம் விதைகளின் வெளிச்சம் சமூக இயக்கத்தின் நிறுவனர் கவிமணி இரா ராஜாவின் சிறப்புமிகு பணியினை பாராட்டி செம்பனி செம்மல் விருது வழங்கப்பட்டது. இவ்விழாவில் பெருமை வாய்ந்த ஆன்றோர்கள், சான்றோர்கள் மற்றும் இலக்கிய ஆர்வலர்கள், சமூக செயற்பாட்டாளர்கள், உறவினர்கள் மற்றும் மாணவர்கள் என பலரும் திரளாக கலந்து கொண்டனர். உள்ளன்புடன் பாராட்டிய 6 சில்வன் உள்ளிட்ட அனைத்து அறிஞர் பெருமக்களும் நெஞ்சம் நிறைந்த நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்தனர். புதுச்சேரி ஜவஹர் சிறுவர் இல்லத்தில் கூடுதல் கழிப்பறை வசதிகளை ஏற்படுத்தும் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. புதுச்சேரி தாவரவியல் பூங்காவிற்கு அருகில் அமைந்துள்ள ஜவஹர் சிறுவர் இல்லம் நகரின் மையப்பகுதியில் சிறுவர்களுக்கான கலை மற்றும் பண்பாட்டு திறன்களை வளர்க்கும் முக்கிய மையமாக திகழ்ந்து வருகிறது. குறிப்பாக 6 வயது முதல் உள்ள குழந்தைகளுக்கு ஓவியம், இசை, நாட்டியம் மற்றும் பல்வேறு கலை சார்ந்த பயிற்சிகளை முறையாக வழங்கி வருகிறது. இது தவிர ஒவ்வொரு ஆண்டும் நடத்தப்படும் கோடைக்கால பயிற்சி முகாம்கள் மற்றும் மாநில அளவிலான கலை போட்டிகள் மாணவர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றவை. தினசரி சராசரியாக 150க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இந்த இல்லத்திற்கு வருகை தருகின்றனர். இவ்வளவு அதிக எண்ணிக்கையிலான மாணவர்களுக்கு அங்கு இருந்த 3 கழிப்பறைகள் மட்டுமே போதுமானதாக இல்லை. குறிப்பாக கோடைக்கால முகாம்களின் போது நூற்றுக்கணக்கான மாணவர்கள் கூடும் சூழலில் அடிப்படை வசதிகளின்றி மாணவர்கள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகினர். இந்த சிக்கல் குறித்து பள்ளி கல்வித்துறையின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டதை அடுத்து உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டது. தற்போதுள்ள வசதிகளுடன் கூடுதலாக 6 புதிய கழிப்பறைகள் கட்டும் பணிக்கு தேர்தலுக்கு முன்பாக ஒப்புதல் அளிக்கப்பட்டது. இந்த கட்டுமான பணிகளை புதுச்சேரி பொதுப்பணித்துறை மேற்கொண்டு வருகிறது. தற்போது பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் நிலையில் விரைவில் இவை பயன்பாட்டிற்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவதற்கான இந்த முயற்சியை பெற்றோர்களும் சமூக ஆர்வலர்களும் வெகுவாக பாராட்டியுள்ளனர். மாணவர்களின் நலன் கருதி மேற்கொள்ளப்படும் இத்தகைய மாற்றங்கள் ஜவஹர் சிறுவர் இல்லத்தின் செயல்பாடுகளை மேலும் சிறப்படைய செய்யும் என்பதில் ஐயமில்லை. புதுவை தமிழ்ச்சங்கத்தில் உள்ள திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவித்து திருக்குறள் கூறும் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுவை தமிழ்ச்சங்கத்தில் உள்ள திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவித்து திருக்குறள் கூறும் நிகழ்ச்சி மாதந்தோறும் 20ஆம் தேதி நடைபெற்று வருகிறது. இந்த நிகழ்விற்கு புதுவை தமிழ்ச்சங்க தலைவர் கலைமாமணி முனைவர் முத்து தலைமை தாங்கினார். செயலர் சீனு மோகன்தாசு வரவேற்புரையாற்றினார். நிகழ்வில் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி குழுமத்தின் தலைவர் மற்றும் தக்ஷஷீலா பல்கலைக்கழகத்தின் வேந்தர் தனசேகரன் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவித்து திருக்குறள் கூறும் நிகழ்வினை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்வில் பங்கேற்ற நியூலாந்து உயர்நிலைப்பள்ளி மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவருக்கும் திருக்குறள் புத்தகம் வழங்கினார். பங்கேற்ற அனைவரும் திருக்குறள் கூறினர். சிறப்பு விருந்தினர் தக்ஷஷீலா பல்கலைக்கழக வேந்தர் தனசேகரன் அவர்களுக்கு புதுவை தமிழ்ச்சங்க தலைவர் கலைமாமணி முனைவர் முத்து பொன்னாடை அணிவித்து பாராட்டினார். உடன் புதுவை தமிழ்ச்சங்க பொருளாளர் அருள் செல்வம், துணைத் தலைவர் திருநாவுக்கரசு, சுயநிதி பள்ளி கூட்டமைப்பின் தலைவர் முனைவர் ரங்கநாதன், பொறிஞர் பாலசுப்ரமணியன், ஆட்சிக்குழு உறுப்பினர்கள் பொறிஞர் சுரேஷ்குமார், சிவேந்திரன், ஆனந்தராசன், நியூலாந்து உயர்நிலைப்பள்ளியின் ஆசிரியர்கள் காயத்ரி, புவனேஷ், லிபிகா மற்றும் 200க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் பங்கேற்று சிறப்பித்தனர். புதுச்சேரி முதலியார்பேட்டை உழந்தை ஏரிக்கரை அருகே பாரதி வீதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ நாகேஸ்வரி என்கிற அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி முதலியார்பேட்டை உழந்தை ஏரிக்கரை அருகே ஜெயமூர்த்தி ராஜா நகர் பாரதி வீதி பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ நாகேஸ்வரி என்கிற அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் இன்று நடைபெற்றது. அதன்படி நேற்று ஞாயிற்றுக்கிழமை காலை அம்மனுக்கு விக்னேஸ்வர பூஜை, எஜமான சங்கல்பம், கணபதி ஹோமம், லட்சுமி ஹோமம், நவக்கிரக ஹோமம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து வாஸ்து சாந்தி பிரவேச பலி மற்றும் முதற்கால யாகசாலை பூஜை நடைபெற்றது. முக்கிய நிகழ்வான மகா கும்பாபிஷேகம் இன்று நடைபெற்றது. அதன்படி காலை விக்னேஸ்வர பூஜை மற்றும் கோ பூஜை உடன் துவங்கியது.
தொடர்ந்து 2ஆம் கால யாகசாலை பூஜை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மூலமந்திரம் ஹோமம், பூர்ணாகதி நடைபெற்று மங்கள இசை முழங்க யாகசாலையிலிருந்து கலசம் புறப்பட்டு ஊர்வலமாக வந்து ஆலய விமானத்தில் புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து மூலவர் மற்றும் பரிவார மூர்த்திகளுக்கும் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி கூடப்பாக்கத்தில் உள்ள சாய்ராம் வித்யாலயா சிபிஎஸ்இ பள்ளியில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாணவர்கள் 100% தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளனர். புதுச்சேரி மாநிலம் உளவாய்க்கால் பகுதியில் அமைந்துள்ள சாய்ராம் வித்யாலயா சிபிஎஸ்இ பள்ளியில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகளில் மீண்டும் ஒருமுறை தனது கல்வி தரத்தை பள்ளியானது நிரூபித்துள்ளது. இந்த ஆண்டு வெளியான தேர்வு முடிவுகளில் இந்த பள்ளி மாணவர்கள் 100% தேர்ச்சி பெற்று கிளாசிக் சாதனையை படைத்துள்ளனர். இதில் 12 மாணவர்கள் 90%த்திற்கும் அதிகமான மதிப்பெண்ணும் 20 மாணவர்கள் டிஸ்டிங்ஷன் என்னும் சிறப்பு தேர்ச்சி பெற்று கல்வித்துறையில் முத்திரை பதித்தனர். மேலும் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவர்கள் மற்றும் 80%த்திற்கும் அதிகமான மதிப்பெண்களை பெற்ற மாணவர்கள் மற்றும் அவர்களின் பெற்றோருக்கு பள்ளி முதல்வர் முனைவர் சுதா சால்வை அணிவித்தும் இனிப்புகளை வழங்கியும் பாராட்டினார். மேலும் இந்த சாதனைக்கு உறுதுணையாக இருந்த ஆசிரியர்களையும் பள்ளி முதல்வர் பாராட்டினார். அட்சய திருதியையொட்டி தங்க நகைகளை பொதுமக்கள் ஆர்வத்துடன் வாங்கி சென்றனர். இதனால் தங்க நகை கடைகளில் மக்கள் கூட்டம் அலைமோதின. அட்சய திருதியை நாளில் நகை, மஞ்சள், கல் உப்பு ஆகியவற்றை வாங்கி வீட்டில் வைத்தால் வாழ்வில் செல்வம் பெருகும் என்பது ஐதீகம். எனவே இந்நாளில் பெரும்பாலான மக்கள் தங்கம், வெள்ளி, வைர நகைகளை வாங்குவர். அதன்படி இந்த வருட அட்சய திருதியை நாள் கொண்டாடப்படுவதை முன்னிட்டு பெரும்பாலான மக்கள் நகைகளை வாங்க ஆர்வம் காட்டி வருகின்றனர். பொதுவாக நகைகள் மீது மக்களுக்கு இருக்கும் ஆர்வமே தனிதான். தங்கம், வெள்ளி, வைரம், பிளாட்டினம் என விதவிதமான ஆபரணங்கள் வாங்குவர். இதனால் நகை கடைகள் எப்பொழுதும் வாடிக்கையாளர்களால் நிரம்பும். அதே சமயம் மற்ற நாட்களை காட்டிலும் அட்சய திருதியை நாளில் தங்கம் வாங்க மக்கள் போட்டி போடுவர். அதற்கு காரணம், இந்த நன்னாளில் நாம் ஆபரணங்கள் வாங்கினால் அது ஆண்டு முழுவதும் வாழ்க்கை செழிப்பாக இருக்கும் என்பது நம்பிக்கை. அதன்படி இன்று அட்சய திருதியை முன்னிட்டு தங்கம் வாங்கினால் தங்கத்தின் சேமிப்பு அதிகரிக்கும் என்றும் அல்ல குறையாது என்ற நம்பிக்கை மக்களிடையே இருந்து வருகிறது. அட்சய திருதியை நாளினை முன்னிட்டு புதுச்சேரி நேரு வீதியில் உள்ள ராம் தங்க நகை மாளிகையில் மக்கள் நகைகளை வாங்க அதிக அளவு ஆர்வம் காட்டி நகைகளை வாங்கி சென்றனர். அட்சய திருதியை முன்னிட்டு சிறப்பு தள்ளுபடி விற்பனையும் செய்யப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. பாண்டிச்சேரி ஸ்ரீ சண்முகா தங்கநகை மாளிகையின் அட்சய திருதியை முன்னிட்டு ஸ்ரீ சண்முகா தங்கநகை மாளிகையின் உரிமையாளர் கார்த்திகேயன் மற்றும் குடும்பத்தார் சேர்ந்து வாடிக்கையாளர் மற்றும் பொதுமக்களுக்கு உணவு வழங்கினர். பாண்டிச்சேரியின் கைராசி நிறுவனமான பாண்டி ஸ்ரீ சண்முகா தங்கநகை மாளிகையின் அட்சய திருதியை முன்னிட்டு ஸ்ரீ சண்முகா தங்கநகை மாளிகையின் உரிமையாளர் கார்த்திகேயன் மற்றும் குடும்பத்தார் சேர்ந்து வாடிக்கையாளர் மற்றும் பொதுமக்களுக்கு காலை மற்றும் மதிய உணவு வழங்கினர். இதில் பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டனர். கடை உரிமையாளர் மற்றும் ஊழியர்களும் கலந்து கொண்டனர். அட்சய திருதியை முன்னிட்டு சண்முகா தங்கநகை மாளிகையில் ஏராளமானோர் தங்க நகைகளை வாங்கி சென்றனர். மீண்டும் முக்கிய செய்திகள். புதுச்சேரி அரியாங்குப்பத்தில் உள்ள சீக்கியர் கோவிலில் நடைபெற்ற சிறப்பு பூஜை. துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் வழிபாடு. குடும்ப வளர்ச்சியை மட்டும் நோக்கமாக கொண்டு செயல்படும் திமுகவினருக்கு மக்களை பற்றி எந்த கவலையும் இல்லை. எல்ஜேகே ஜோஸ் சார்லஸ் மார்டின் குற்றச்சாட்டு. புதுச்சேரி அடுத்த ஆரோவில் ஆதிசக்தி கலாச்சார மையத்தில் நிறுவனர் வீணாபாணி நினைவாக நடைபெற்று வரும் கலை விழாவில் ஆதிசக்தி கலைக்குழுவினரின் ஏ விமன் ஆர் நாட் டு பி என்ற தலைப்பிலான நாடகம் வெளிநாட்டினர் உட்பட அனைவரையும் வெகுவாக கவர்ந்தது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தன. வணக்கம்.